இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் நேந்திர பழ பஜ்ஜி ஆர் பழம்பொரி தான் செய்ய போறோம். சில கடைகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பஜ்ஜிக்குள்ள அவல் பூரண ஸ்டஃப் பண்ணி தருவாங்க. சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சில கடையில இல்லாம இருக்கும். நான் இத சாப்பிட்டுட்டு வந்து வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பழ பஜ்ஜில அவுட்டர் லேயர் ரொம்ப கிரிஸ்பியா ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா நெறைய ஸ்வீட் இருந்தா தான் சாப்பிட டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ஸ்வீட் போட்டு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பஜ்ஜி வந்து மைல்டு ஸ்வீட்டோட இருந்தா தான் சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு. திருப்ப ட்ரை பண்ண ரெசிபி தான் சூப்பரா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அத பண்றதுக்காக ஒரு பவுல்ல மைதா மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், ஏலக்காய் பொடி, பவுடர் பண்ணி சுகரையும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஈஸியா கரையும். தண்ணி சேர்த்துட்டு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல பழுத்த நேந்திரம் பழத்த பஜ்ஜி மாவுக்கு சீவுற மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பழத்த மாவுல டிப் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நல்ல சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பழ பஜ்ஜி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.